ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது அவங்க கலாச்சி சிரிச்சிட்டு இருந்தாங்க. கோயில் பதாகையில வந்து ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு அமக்கலம் நம்மளோட கூட்டு போயிட்டு ரீஹாப்ல போட்டிருக்காங்க. இருக்க முடியாம தப்பிச்சு ஓடி வந்து 20 நாள் தொடர்ந்து குடிச்சிருக்காரு. குடிச்சு இறந்து போயிருந்தாரு. கிருஷ்ணன் சார் வந்து அவர் என்ன மீனிங்ல சொன்னாரோ தெரியல. டு மேக் அ குட் ஃபில்ம் யூ ஹேவ் டு பிகம் அ குட் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி. அந்த லேக்ல உட்காந்து அவன் ப்ரப்போஸ் பண்ற அந்த சீன் இருக்குல்ல, ஒருவேளை இந்த சீன் வந்து படத்துடைய ஓப்பனிங் சீனா இருந்து இப்படி இருந்த ஒருத்தன் இப்படி ஆயிட்டானா, இவன் திரும்பி மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடக்கூடாதான்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா இன்னும் பாப்புலரா மெயின் ஸ்ட்ரீமா கனெக்ட் ஆயிருக்கும். இருந்திருக்கலாம். இன்னொன்னு கூட நான் யோசிப்பேன், ஒரு ஒர்க்கோட கிரேட்னஸ் அப்படிங்கிறது அதோட ஃபைனா அப்சல்யூட்டான ஒரு விஷயங்கள்ல மட்டுமே இல்லை, அதோட ஃபிளாவோட சேர்ந்து தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் உள்வாங்கிட்டு இருந்தது ரஞ்சித் கிட்ட இருந்து வெற்றி சார் கிட்ட இருந்தோம் தான். ரஞ்சித்தோட மெட்ராஸ் எடுத்துக்கோங்க, வெற்றி சாரோட பொல்லாதவன இல்லை ஆடுகளம் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து அப்படியே வந்து ஒரு 10 கேரக்டர்ஸ் நீங்க தனியா பிரிச்சு எடுக்க முடியும். அவங்க ஒவ்வொருத்தவங்களை பத்தி ஒரு படம் பண்ண முடியும். லிரிக்கல் வீடியோ ஒன்று வந்திருக்கும், என்வானம் நீ அப்படின்னு ஒரு சாங். அந்த சாங்குக்கு வந்து ஒரு 20+ பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா சார், இப்போ பாட்டில் ராதா எல்லாருமே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு பாட்டில் ராதாவை தெரியும்னு வைங்களேன். நம்ம ஃபேமிலிலேயோ சொந்தத்துலேயோ இல்லை தெருவுலையோ கூட ஒருத்தர் தெரியும். நம்ம பார்த்துட்டு எப்பவுமே கடந்து போயிடுவோம். இது வரைக்கும் சினிமாவில் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாரையுமே ஒன்று காமெடினாவோ இல்லை அவன் கொலை பண்ணுவான் திருடுவான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் காமிச்சிருக்காங்க. அவனுடைய ஜேர்னியை அவனுடைய ரிடம்ஷன் காமிக்கணும் அப்படிங்கிற அந்த நாட் வந்து உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எனக்கு இது வந்து எடுத்த உடனே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ இன்சைட்டாக இதை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். நான் இந்த கதையை எனக்கு ரொம்ப ஜாலியாக நீங்கள் அப்படிதான் பிளேஃபுல்லாக தான் இந்த வேர்ல்டு வந்து என்னோட இதுக்குள்ளே வந்துச்சு. இந்த ஐடியா இங்கே ஆவடியில் தான் நம்ம இருக்கோம். இங்கே பின்னாடி கிரவுண்ட் இருக்குது. கிரவுண்டில் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது அவங்க கலாச்சி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து கோயில் பதாகையில் வந்து ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு அமக்கலம் நம்மளோட கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப ஏரியா முழுக்க டார்ச்சர் பண்ணி சுற்றிட்டு அமக்கலம் பண்ணிட்டு வர கூட்டு கொளுத்து வேலை செய்கிறவர் ரீஹாப்ல போட்டிருக்காங்க. ஒரு 3 டேஸில் அவர் அங்கேருந்து இருக்க முடியாமல் தப்பிச்சு ஓடி வந்து எல்லார் மேலே இருக்க கோவத்தால் ஒரு 20 நாள் தொடர்ந்து குடிச்சிருக்காரு. குடிச்சு இறந்து போயிடுறாரு. எனக்கு இது ரொம்ப நானுமே அது ஒரு 1 மினிட்டாக ஒரு இதுவாக பேசிட்டு இருந்தாங்க. நானும் கூட சேர்ந்து சிரிச்சேன். சிரிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஐயோ இதுக்குள்ள எவ்வளோ ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை திரும்ப திரும்ப அப்படியே ப்ராசஸ் பண்ண இதை பற்றி ஸ்டடி பண்ண வந்து உண்மையாகவே ஒரு ஹீரோஸ் ஜேர்னிங்கிறது வந்து இதுக்குள்ளே இருக்குல்ல. இதை நம்ம அவரோட டெத்தாக நம்ம கன்சீவ் பண்ணாமல் அதுலேருந்து ஒருத்தர் ரெக்கவர் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ பெரிய ஒரு ஹோப்ஃபுல்லான இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். இன்னொரு விஷயம், இது முக்கியமான ஒரு இது எனக்கு எதோட ரிலேட் பண்ணிட்டேன்னா, ஈஸியாக நம்ம ஒரு ஐடியான்னு வரும்போது கிரியேட்டராக நம்ம என்ன யோசிப்போம், நம்ம பார்த்து நம்ம அட்மையர் பண்ண ஃபிலிம்ஸோட ஒரு கனெக்ட் பண்ணுவோம்ல. ஃபிலிம் எந்த அளவுக்கு ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷனோட கனெக்டோட மற்றவங்க பார்க்குறாங்களோ தெரியல. எனக்கு இந்த ஐடியா கேட்டவொடனே ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் தான் மைண்டில் வந்துச்சு. ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் என்ன, அது வந்து ஒரு தான் செய்யாத குற்றத்துக்காக ஒரு எக்ஸ்டர்னல் பிரிசனில் போயிட்டு அதுலேருந்து ஃபைட் பேக் பண்ணி வெளியில் வர ஒருத்தனோட ஜேர்னி தான் ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷனாக இருக்கும். இங்கே சோஷியலாகவும் தெரிஞ்சோ தெரியாமலோ தான் ஒரு சேலஞ்சஸ்க்குள்ள ஒரு ஹேபிட்குள்ளே மாட்டிக்கிட்டான். தன்னோட இன்டர்னல் ப்ரெசன் தான் அந்த ப்ரெசனே. அதுலேருந்து வெளியில் வர்ற ஒருத்தவங்க பெரிய பேட்டில் தான் வந்து பாட்டில் ராதாவாக இருக்கும். ஆக்சுவலாக நான் இந்த படம் பற்றி அனௌன்ஸ் பண்ணும்போது ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 3.5-4 இயர்ஸ் முன்னாடி இது பண்ணும்போது அப்படி தான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். எனக்கு அதோட ரெலவென்ஸ் அந்த ஃபிலிம் இமீடியட்டாக கனெக்ட் ஆனதுனால தான் இதை வந்து அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. இப்போ எனக்கு ஒரு ரைட்டரா ஒரு கேள்வி சார். இப்போ இந்த கேரக்டரை நம்ம எடுத்துக்கும் போது இப்போ ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன், பிரிசன் பிரேக் இந்த மாதிரி இதில் உள்ள வந்து அவன் வெளியில தப்பிக்க போறாங்கிற அந்த பிளாட் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவனுடைய ஜாபை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரிசன் பிரேக்ல அவன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருக்கும். அதனால தான் அவனால் அந்த பிரிசனோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வெளில வர முடியும். இதை பார்க்கும்போது அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கும்ல, பிரிசன் பிரேக் பண்ற சீக்வன்ஸ் இதில் ஒன்று இருக்கும்ல. ஸோ இவன் வந்து டைல்ஸ் மேஸ்திரியா இருக்கணுங்கிறது அவன் தப்பிக்க போறாங்கிறதுக்காக உருவாக்கின வேலையா இல்ல இயல்பாவே அது அப்படி வந்துச்சா? டைல்ஸ் மேஸ்திரி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி கேட்குறேன். அந்த அளவுக்கு நான் யோசிக்கல உண்மையாவே. இல்ல, ஏன்னா அது பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய புத்திசாலித்தனத்தை அவனோட ஸ்கில்ல கொண்டு வந்து இதை தப்பிக்கிற இடத்துல யூஸ் பண்றான்ல, அது வேற யாரும் பண்ணிருக்க முடியாதுன்னு தோணுச்சு அங்க இருக்கிற மற்ற குடியார்கள். ஆமாம்ல, டைல்ஸ் மேஸ்திரி அதோட ரெலவென்ஸா இருக்கு அப்படிங்கிறது. எனக்கு வந்து மேஸ்திரி கொளுத்து வேலை செய்யறவங்கன்ட்டு ஒரு இமேஜ் பண்ணுவாங்கல்ல. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ள போனோம்னாலுமே வந்து டைல்ஸ் லே பண்றது வந்து ஒரு ரொம்ப ஃபைனா நம்ம வீடுகள் ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குறோன்னா ஒரு முழு டைல
இப்போ ஹாலோட சென்டர்ல வந்து ஃபுல் டைல் இருக்கும். ஒரு வீக்கா ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, எட்ஜ்ல வந்து வீக்கா ஏதோ கார்னர் பீஸ் மாதிரி வச்சிருவாங்க. அங்க உங்க வீட்லயுமே வச்சிருக்காங்க. அப்படி பண்றது வந்து ஒரு வீக்கான ஒரு ஒர்க் பண்ற ஒருத்தவங்க தான். ஆனா ஃபைனான டைல்ஸ் லே பண்றவன் என்ன பண்ணுவான், ஃபுல் டைல அது தெரியாத அளவுக்கு அங்க பாக்குறீங்கன்னா சின்ன பீஸ் வருதுல்ல, அது இல்லாத அளவுக்கு அதை பிரேக் பண்ணி ஈக்குவேட் பண்ணி ஒர்க் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு சென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு ஹால்ல ஒர்க் பண்றது அப்படிங்கிறது, ஹால்ல தானே பார்வை இருந்துகிட்டே இருக்கும், எல்லாரும் வருவாங்க. அது எவ்வளவு ஃபைனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஸ்டோட ப்ரைடோடவே இருப்பாங்க. அவங்க கொளுத்து வேலை செய்யற மாதிரியோ இல்ல வீடு கட்டுறது அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு இன்டீரியர் டிசைனரோட சென்ஸ் என்னவோ அந்த மாதிரி ஒரு சென்ஸ்குள்ள இருப்பாங்க. என்ன கொஞ்சம் கூட வெளியில அவங்க ஒர்க் பண்ண தெரியக்கூடாது, மத்ததெல்லாம் பூசுறதெல்லாம் தெரியும்ல, இது வந்து அந்த டைல்ஸ் மட்டும் தான் தெரியணும். அவ்வளவு ஃபைனா பிஹைண்ட் த சீன்ல தான் அவங்க ஒர்க் எல்லாமே இருக்கும். பின்னாடி அவங்க பண்ண ஒர்க்கே தெரியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒரு ஆர்டிஸ்டோட மன அமைப்போட செய்ய வேண்டிய ஒர்க் இல்லை. நான் அப்படிதான் அதை ஒரு வேரியேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் ஒர்க் பண்ணாரு. டைல்ஸ் மேஸ்திரியா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது தெரியல எனக்கு. இதுதான் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ப்ரைடோட ஒரு அந்த ஒரு சென்சிபிலிட்டியோட இருக்கணும் அந்த கேரக்டர்ன்ற மாதிரி தான் ஆரம்பிச்சேன். நீங்க சொன்னது ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷனோட கனெக்ட் பண்ணதுங்கிறது வந்து நான் அது நீங்க சொல்லும் போது தான் அது நம்ம வீடு நடந்திருக்கு போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ இந்த லைன் உங்களுக்கு தோணிடுச்சு சார். இப்போ ஒரு குடிகாரனுடைய ரிடம்ஷனை நம்ம ஒரு கதையா பண்ணா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் ஷாஷாங்க் மாதிரி தோணுனதுக்கு அப்புறம் ரீஹாபிலேஷன் சென்டருங்கிறது எந்த பாயிண்ட்ல நீங்க இந்த கதைக்குள்ள கொண்டு வந்தீங்க? இல்ல கதை நம்ம அந்த ஐடியாவாவே ஜோக்கா ஃப்ரெண்ட்ஸுங்க பேசும்போதே ரீஹாப்ல சேர்க்குறாங்க, தப்பிச்சு ஓடிவாரு, குடிச்சு இறந்துடுறாரு அப்படிங்கிறது அப்படிதான் பேசுனாங்க. எனக்கு ரீஹாப் சென்டர்ஸ்ன்றது வந்து அதுக்கப்புறம் நிறைய நம்ம ஸ்டடி பண்றோம். ரீஹாப் சென்டர்ஸ் என்னவா இருக்குன்னு போய் பார்க்குறோம். ஜென்யூனாவே ரீஹாப் சென்டர்ஸ் வந்து சிலது வந்து வர்ஸ்டா கரப்டடா இருக்கு. ஆனா மோஸ்ட்லி அந்த ரீஹாப் சென்டர்ஸ் ரன் பண்றவங்களும் சரி, அந்த சென்டர்ஸுமே சரி, அந்த லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமா, சேஞ்ச் பண்ண முடியுமான்ற ஒரு இதுல தான் இருப்பாங்க. அப்போ ஃப்ளா வந்து இவனுக்கு தான் இருக்கும். இவனோட விருப்பம் இல்லாம கூட்டு போய் போனதுனால அங்க எங்கேயுமே அவன் லேர்ன் பண்ணாம ஃபர்ஸ்ட் ரீஹாப் சென்டர் 2 டைம் வரணும். ஃபர்ஸ்ட்டுங்கிறது அங்கே எல்லா வேல்யூவும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவாங்க, எதுவுமே உள்வாங்க மாட்டாங்க. செகண்டுங்கிறது சும்மா ஒரு 30-40 செகண்ட் மாண்டாஜ் தான். அது 1 மினிட்ல அந்த செகண்ட் டைம் போனது நடக்கும். ஆனால் அங்கே அவ்வளோ தூரம் அதை வந்து ரியலைஸ் பண்ணுவான், அப்சர்வ் பண்ணுவான்ற ஒரு இடத்துக்குள்ள போவான். அது நம்ம கதை இதோட தொடர்ச்சி ஆர்கானிக்கா வந்தது தான். அது ஆரம்பத்திலேயே ஆமா ஆமா ஸ்டார்டிங்ல கூட அந்த ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் அந்த போடும்போது அவங்க போடுறதுக்கான காரணம் வந்து குடினால ஒருத்தரோட லைஃப் பாதிக்கப்பட்டாங்க. இப்ப அதுல இருந்து எடுத்துக்கிறது வந்து எப்படி தப்பிக்கணுங்கிற ஐடியா அப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து எனக்கு ஜென்யூனா நான் வந்து செகண்ட் ஹாஃப் கதை இருக்கு, அதுதான் நான் எடுக்கணும்னு நினைச்ச படம். நம்ம பாட்டில் ராதா மூலியமா நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிற கதை. ஆனா அந்த மாதிரி ஒரு படத்தை எனக்கே பயமா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த செகண்ட் ஹாஃபோட பெயின் அண்ட் சஃபரிங், இந்த ட்ராமா இருக்குல்ல, அந்த ஃபேமிலி அனுபவம் பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அதே குடி அதே சேலஞ்சஸ் தான் அவன் கிரியேட் பண்ணுவான். அதுக்கு ஈக்குவலா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் கிரியேட் பண்ணுவான். ஒர்க் பண்ற இடத்துல குடிச்சிட்டு அமக்கம் பண்றது, தம்பியோட சண்டை போடுவான். அடுத்து பார்ல வந்து குடிக்கிற விஷயம், குடிச்சிட்டு பைக்கை விட்டுட்டு வந்துடுவான். தெரு சண்டை, ஒய்ஃப் அபியூஸ் பண்ணி பேசுறது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அங்கேயுமே சரக்கு திருடி குடிச்சிட்டு ஒய்ஃப் வந்து போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா திட்டி அனுப்புறது. இந்த 4 இன்சிடென்ட் நடக்கும். 4மே வந்து அவன் புடிச்சு பண்ற பிரச்சனைக்கு தான் வச்சுக்கோங்க. இதனாலதான் அவனை ரீஹாப்ல செய்வாங்க. ஆனா அந்த 4மே வந்து லைட் ஹார்ட்டடா, ஒரு டிப்ரெஸ்டா, பெயினா காமிக்காம, ஆனா இன்ஹரண்டா அதுக்குள்ள அதுதான் இருக்கும். எடுத்த உடனே நம்ம அந்த மாதிரி அந்த ஷேட்ல காமிச்சிடக்கூடாது. ரியல் பெயின் வந்து செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரி ஒரு 4-5 ஆக்ட் வந்து குடிக்கிறதுக்கான விஷயம். அது எல்லாமே பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். அதை நம்ம பார்க்க வைக்கிறதுக்காக இந்த ரீஹாப், இந்த முன்னாடி இருக்க இந்த எலிமெண்ட் வந்து மேக்சிமம் கொஞ்சம் ஹிலேரியஸா காமிக்கலா ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சு ட்ரை பண்ணதுதான் அது. ஏன்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்க போகுது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பெயின், ஒரு ட்ரூத்தை சொல்றோம். அதே மாதிரியே ஹோல் ஃபில்மா இருந்ததுன்னா, நானே நிறைய இந்த அடிக்ஷன் ரிலேட்டடா நிறைய ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன். தமிழ்ல வந்த படம், வெளியில அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். யோசிக்கும் போதே ஐயோ இந்த படமா, இதுக்கப்புறம் இது கிட்ட போகக்கூடாது நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. நான் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு முடிஞ்ச வரலாம் ட்ரை பண்ணேன். அது எந்த அளவுக்கு இல்ல, அதோட ரீஹாப் எனக்கு இந்த பிளாட்டே நம்ம பார்க்கும்போது இதை ஏன் வேற யாருமே பண்ணலைங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்திருக்கு. அந்த வேர்ல்டு நமக்கு புதுசு. புது வேர்ல்டுக்குள்ள போகும்போது நம்மளும்
அதுல பல விஷயங்கள் நமக்கு வர எல்லாமே புதுசா வந்துரும்ல. சீன்ஸ்ல இருந்து நம்ம அட்வென்ச்சர் மாதிரி தானே அது. நம்ம உள்ள போயிட்டு வெளியில வந்து அப்புறம் அதுல இருந்து ஒரு மாரலே எடுத்துக்கிறது. So அது ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த ரீஹேப்பா இருக்கட்டும், திருப்பி ரீஹேப் போய் இவனே ஆள ஒவ்வொருத்தரையா எடுத்துட்டு வர ஏஜென்ட்டா போகும்போது அவன் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருந்தது. இப்போ அந்த இந்த ரீஹேப் இருக்குல்ல சார், தி புத்தான்னு சொல்லி அதுக்கு பேர் இருக்கு. இப்போ இந்த குறியீடு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல படத்துல. இப்ப அந்த மாதிரி நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். சிரிச்சிடாதீங்க. இப்ப அது தி புத்தான்னு ஒரு ரீஹேப். அத நடத்துறவர் அசோகன்னு ஒரு பேர்ல இருக்கு. அவருடைய பேக் ஸ்டோரி அவர் சொல்லும்போது, நான் ஒரு கொலை பண்ணிட்டேங்கிற கில்ட்ல இத பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஒரு அசோக சக்கரவர்த்தி மாரி ஒரு விஷயம் சொல்றாரு. சோ இதெல்லாம் வந்து நீங்க டெலிபரேட்டா பண்ணதுதானா? இல்ல எப்படி சார்? இல்ல அவரோட இதுவே நீங்க இதை இன்டர்பிரேட் பண்றீங்க. ஒரு ஆர்ட் வந்து நம்ம நம்ம டைம் வந்ததுக்கு அப்புறம் அது பல விதமா பல ஃபார்ம்ல அது இன்டர்பிரேட் ஆகுதுல்ல. என்னவே சிக்னிஃபிகண்டா சென்சிபிளா இருக்க ஒர்க் எல்லாமே அந்த மல்டிபிள் ஃபோல்ட் அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒர்க் பண்ணதுங்கிறது ரெண்டு இதுதான். புத்தா அப்படிங்கிறது வந்து ஒரு புத்திஸ்ட் டீச்சிங் எப்படி இன்னொரு லைஃப்பை எம்பவர் பண்றதுக்கும் சஃபரிங்லேருந்து விடுவிக்கிறதுக்கும் அதுதான் புத்திஸ்ட் டீச்சிங்கோட கோர் பர்பஸே அதுதான். புத்தாவோட எக்ஸிஸ்டன்ஸோட பர்பஸுமே அதுதான். டு ரிலீவ் ஹியூமன் லைஃப் ஃப்ரம் த சஃபரிங். அது வந்து அதுக்கு அடுத்தது வந்து அவரோட டைமுக்கு அப்புறம் ஒரு 250 இயர்ஸ் 300 இயர்ஸ் டைம்ல அசோகர் வராரு. அவர் தான் அதை வந்து அக்ராஸ் குளோப் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பெரிய ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷன்ல அசோகன் அப்படிங்கிறது அந்த அளவு தான் நம்ம யோசிச்சோம். அவரோட ஃபிளாஷ்பேக்ல இப்படி ஒரு டெத்து அசோகருக்கு இப்படி அப்படிங்கிறதுலாம் வந்து அகைன் அது நீங்க இன்டர்பிரட் பண்ணிக்கிற அது அது இன்னொன்னு என்ன என்ன ஆயிடுச்சுன்னா சார், இப்ப இதுவே ஒரு கலாய்க்கிற விஷயமாவும் ஆயிடுச்சு. இப்படி இன்டர்பிரேட் பண்ணாதீங்க அப்படின்னு ஆனா பேசிக்கா ஆர்ட்டோடைய ஒர்க்கே அதுவா தான் இருக்கு. அவ்வளோ இப்போ நாமே ஷாஷாங்க் ரிடெம்ஷனோ இல்லை காட்ஃபாதரோ இல்லை பேன்ஸ் லேப்ரித்தோ இல்லை மெமரிஸ் ஆஃப் மர்டரோ பார்க்குறோம்னா ஒவ்வொரு டைமும் வந்து அது புதுசு 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 புதுசாக நானுமே 10-12 வருஷமா சினிமான்னு பார்க்க ஆரம்பிச்சு கவனிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எப்போ காட்ஃபாதர் பார்த்தாலும் ஐயோ என்ன இது இப்படி இருக்கு இவ்வளோ ஸ்டேஜிங்கே கூட நீங்கள் காட்ஃபாதரோட ஃபர்ஸ்ட் சீன் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் சீனில் அந்த கேரக்டர்ஸ் அவங்க நேச்சர் அதில் அவ்வளோ க்ளீனாக தெரிஞ்சது. அவன் வந்து அவன் டாக்டரை பற்றி பேசுவான். மேலன் பிராண்டோ அவரோட கெஸ்டர் அவர் எவ்வளோ நிதானமாக கம்போஸ்டாக எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கிறது. இன்னொரு பக்கம் வந்து அந்த நேம்ஸ் மறக்குது அந்த சன்னி கேரக்டர் இருப்பான்ல அவன் ஒரு டம்பா ஒரு ஸ்டூப்பிடா ஹேஸ்டியாவே இருக்கணுன்றது இப்படி உட்காருவான் சரக்கு இது பண்ணுவான். அவனோட கெஸ்டரும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வந்து ராபர்ட் டுவெல் பண்ணியிருப்பார்ல அவர் அப்படியே நிதானமா அப்படியே பயங்கர கீனா அப்சர்வ் பண்ற ஒரு இடத்துலயே தான் இருப்பார். படம் முழுக்க அந்த ஆர்க்கு தான் இருக்கும். இவன் எப்படி வந்து ஏதோ ஒரு வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு தட்டிக்கிட்டு இருப்பான் அந்த ட்ரிங்க் இது பண்ணுவான். அந்த ஆட்டிடியூட் தான் அவன் தங்கச்சி அவன் ஹஸ்பண்ட் இது பண்ணும்போது அவன் அட்ரஸ் பண்றதும் சரி. அதே மாதிரி மைக்கேல் அல்பச்சினோ கேரக்டர் இன்ட்ரோ ஆகும்போது அவர் எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த வேர்ல்டுக்கு வெளியே இருந்தாலுமே அவன் ஒரு மிலிட்ரி ட்ரைனிங்கு ஒரு கீனான சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் இருப்பான். அப்சர்வரா இருப்பான். தன்னை இருக்க சுற்றில அவ்வளோ கீனா அப்சர்வ் பண்ணுவான். அவன் அண்ணன் வந்து குடிச்சிட்டு வந்து இவனை ஹக் பண்ணி இது பண்ணும்போது ரொம்ப நிதானமா அதை ஹேண்டில் பண்ணுவான். அந்த ஒரு இது உட்கார்ற கெஸ்டர்ல இருந்தே அதை பயங்கரமா அவர் வந்து இது பண்ணியிருப்பாரு. இங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகுறது தானே. அது அவங்க என்ன நினைச்சு எழுதுனாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. நம்ம ஆனா திரும்ப 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 அதை யோசிக்கிறது மூலமா ஒரு ஃபைனான ஆர்ட் வந்து அப்படிதான் போயிட்டே இருக்குல்ல. அது மல்டிபிள் ஃபோல்ட்ல பல 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 வடிவங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே அது என்ன என்ன சொல்லுவாங்கன்னா கிரியேட்டர் வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறது ஒண்ணுதான். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆனா வேற வேற படங்களையோ புக்கையோ படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஒரு போர்ஷன் ஆஃப் கிரியேஷனை பண்றோம். அந்த ஸ்பேஸோட ஒர்க் இருக்கிறதுக்கு சூப்பர் தான். இப்போ அந்த ஸ்பேஸ் வந்து எப்படி சார் கிரியேட் பண்றீங்க? இப்போ ஆஸ்பயர் பண்றோம் நம்மளும் இந்த மாதிரி எழுதணும் படம் எடுக்கணும் அப்படிங்கும் போது இப்போ உங்க படத்துல நிறைய இடங்கள்ல சில மௌனங்களை விட்டுட்டு போயிடுறீங்க. இந்த ஆடியன்ஸே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ அஞ்சலையோட புதுசா அவங்களுக்கு கிடைக்கிற நண்பர் வந்து அது என்ன உறவுங்கிறத நான் சொல்லலை, நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கான என்னங்கிறத பதில் நீங்களே தேடிக்கோங்கிற மாதிரி பல இடங்கள்ல இந்த கேரக்டருக்கு பின்னாடி என்ன கதை இருந்திருக்கும், ஏன் இங்க இருந்திருக்கான், இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கிற நிறைய இடத்துல நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ணாம கேப்ஸா விட்டுட்டு போறோம். இது நிறைய இடம் லிட்ரேச்சர்ல இப்படி நிறைய இருக்கும். சினிமாவில் ரொம்ப கம்மி தான் நம்ம தமிழ் சினிமாவில் இருந்தீங்களேன். இதை வந்து எப்படி கிரியேட் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு ரைட்டிங்? இதுவே நம்ம ரசிக்கிறது தானே. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது என்னன்னா நம்மளோட ரசனை ரசனையோட உயரம் என்னவோ அதுதான் நம்ம ஃபில்மோட உயரம். அதை தாண்டி ஒன்றும் இல்லை.
நம்ம ஃபில்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபில்ம் வந்து ஒரு மாதிரி டிஃபைன் ஆகிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபில்ம்னு தனியாக எங்கே அது உருவாகுதா? அப்படி ஒன்றும் கிடையாது. நம்மோட ஆன்மா என்ன, நம்மோட சென்சிபிலிட்டி என்ன, அதுதான் நம்ம சூஸ் பண்ணுற க்ரூவுக்கு அது தீர்மானமாக இருக்குது. அதுதான் காஸ்ட்டை தீர்மானிக்குது, அதுதான் கதையோட வடிவத்தை தீர்மானிக்குது. நம்ம சென்சிபிலிட்டி தான். மிஷ்கின் சார் வந்து அவர் என்ன மீனிங்கில் சொன்னாரோ தெரியல. டு மேக் அ குட் ஃபில்ம் யூ ஹேவ் டு பிகம் அ குட் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுக்கான இது என்னன்னா, நான் அதை குட்டு பேடுங்கிற சென்ஸில் சொல்லலை. நம்ம எந்த அளவுக்கு டெப்த்தாக வாஸ்டாக இருக்கோமோ அது வந்து நம்ம ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ரொம்ப சர்ஃபஸ் லெவலில் இதாக இருக்கோம் அப்படின்னா அதுதான் நம்ம ஒர்க்கோட இதுவுமே. இப்போ படத்தில் ரெயின் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அது ஆக்சிடெண்ட்டாக எதுவும் ஒரு மழை வந்து நம்ம இது பண்ணலாம். மழை வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அத்தனை யூனிட்டை ரெயினை வந்து அத்தனை பேரை வர வச்சு தான் நம்ம அந்த ரெயின் ஒர்க் பண்ணுறோம். இந்த இடத்துல ரெயின் வேணுன்றது இட்ஸ் அ கான்சியஸ் டெசிஷன் இல்லை. இங்கே அது வந்துச்சுன்னா இந்த மூடு வந்து இங்கே இருக்கும், அது இருந்தால் தான் அது கிளைமேக்ஸாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோங்க. அப்போ அது வந்து வேறு வேறு ஃபிலிமில் நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகிடும். இப்போ ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷனில் அந்த ரெயினுங்கிறது அவ்வளோ அவன் வெளியில் வரும்போது அந்த ரெயினை அட்மையர் பண்ணுறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அந்த ரெயினுக்கான இது. அதே மாதிரி வந்து ரெயினை வேறு வேறு படங்களில் நம்ம குரோசாவாவோட இப்போ ரோஷமான் பார்க்குறோம் அப்படின்னா முழுக்க ரெயின் தான். அந்த மழை நம்ம மழையில் ஐயோ வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த படம் பார்க்கும்போது தோணும். அப்படி கொட்டும் அந்த மழை, செதறும். அவர் எல்லா நேச்சரோட எலிமெண்ட்டுமே வந்து அவரோட எல்லா சீன்லயும் ஏதோ ஒரு வகையில காத்தையோ நெருப்பையோ மழையோ பயன்படுத்துவாரு அப்படின்ட்டு அவர் யூஸ் பண்ணுவார். எனக்கு அவரோட சேர்ந்து யோஜி யமாதா அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் மாஸ்டர், குரோசாவாவோட பீக் வந்து முடியும் போது தான் இவர் ஸ்டார்ட் ஆகுறாரு. இவர் லேட் 60s இவர் ஃபில்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட எல்லோ ஹேண்ட் கர்ஷிப்னு ஒரு படம் அது ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கிரை ஃப்ரம் ஸ்ப்ரிங்னு இன்னொரு படம் வருது. ஆனால் ரெண்டுமே ஒரே ஒரு படத்தோட 2 பார்ட் மாதிரி தெரியும். செகண்ட் அந்த படம் ஃபர்ஸ்ட், எல்லோ ஹேண்ட் கர்ஷிப் வந்து செகண்ட் பார்ட்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் இதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதை செகண்ட் பண்ணியிருப்பாரு. ட்ராமா தான், இமோஷனல் ட்ராமா. எனக்கு முக்கியமாக இந்த டிஸ்டன்ஸ் கிரை ஃப்ரம் ஸ்ப்ரிங் பார்க்கும்போது அது பெரிய ரெவலேஷன் அந்த படம் பார்த்தது. அப்படி ஒரு சினிமா ஒரு நமக்கு இன்னும் எனக்கு வந்து அப்படி ஒரு உணர்வெழுச்சியை, அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸை, ஒரு ஜாயை ஜப்பானில் ஹொக்காய்டோ மாதிரி இருக்க நார்தன் பார்ட்டில் இருக்க ஒரு லேண்டில் நடக்கிற ஒரு கதையை அவர் பேசுகிறாரு. அவன் சாப்பிடுவான், சாப்பாட்டை கையில் வைப்பான், அப்படியே அந்த அதுலேருந்து அந்த பனி சூழ இருக்க அந்த நிலத்தில் அந்த சாப்பாட்டுலேருந்து ஆவி பறக்கும். பயங்கரமாக இருக்கும் அந்த லேண்ட்ஸ்கேப். பனி முடிஞ்சு மழை முடிஞ்சிருக்க அந்த க்ரீன் வந்து அப்படி இருக்கும். ஹொக்காய்டோவோட இதை வந்து அந்த நிலத்தோட ஸ்மெல்லை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அந்த படம் பார்க்கறது மூலயமா. அப்படி ஒரு விஷயத்த ஒருத்தவங்க அக்கம்ப்ளிஷ் பண்ணுறாங்கல்ல. இது வந்து 78 79 வந்துருச்சு அந்த படம். அதுக்கப்புறம் 5-6 வருஷம் இருந்தால் நானே வந்து பிறக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம அந்த படத்தை வந்து கொண்டாடுறோம்ல, இப்படி பயங்கரமாக எப்படி ஒருத்தனால எப்படி பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. அது கிரியேட் பண்ணுற ஒரு இமோஷன் இருக்குல்ல, இதெல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணுறோம், உள்வாங்குறோம். அதுக்குள்ளே ஒரு சைலன்ஸ் ஆகுங்க. நீங்கள் சொன்ன அந்த சைலன்ஸை வந்து அவங்க அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எதுனோ ஜப்பானில் யாரோ ஒர்க் பண்ணதுன்றது கிடையாது. நம்ம ஊர்லேயுமே மகேந்திரன் சார் பண்ணாதது எல்லாம் கிடையாது. அவர் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பாரதிராஜா சாரோட சில ஃபிலிம்ஸ் இருக்கும், அஃப்கோர்ஸ் பாலுமிகேந்திரா சாரோட வாஸ்லாம் இருக்கும். இதை உள்வாங்குறது தானே இதோட தொடர்ச்சி தான். அதை நம்ம எந்த அளவுக்கு ரசித்து உள்வாங்குறோமோ அது நேச்சுரலாக நம்ம ஒர்க் மொழியில் வருது. சார், இப்போ அந்த ரைட்டிங்கில் இப்போ நீங்கள் உங்களுடைய சென்சிபிலிட்டியை கரெக்டாக கடத்துறீங்களே, ஸோ அதில் இருக்கிற சில சாய்ஸஸை நான் கேள்வியாக கேட்குறேன். இப்போ முதல் வந்து ஒரு கிரே கேரக்டர் நம்ம ஹீரோவாக வைக்க போகிறோம். ஜென்ரலாகவே தமிழில் பொறுத்த வரைக்கும் ஹீரோ பிடிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு மெனக்கல் நம்ம போடுவோம். அவன் நல்லவன் அப்படின்ட்டு. ஒன்று நல்லவனாக இருந்தால் டேரெக்டாகவே நல்லவங்கிறத வச்சு பிடிக்க வைக்க ட்ரை பண்ணுவோம். இல்லை அவன் கிரேவாக இருக்காங்கும் போது ஏதோ ஒரு வகையில் அவன்கிட்ட ஒரு ரிடீமிங் குவாலிட்டி இருக்குது, இவன் திருந்துறதுக்கான தகுதியுடையவன் தாங்கிற மாதிரி நம்ம ஒன்று பண்ணுவோம். ஒரு திருடனாக இருந்தால் கூட அவன் திருடுவான், ஆனால் இந்த அளவுக்கு மோசமான திருடன் இல்லைன்னு பக்கத்தில் இன்னொரு திருடன் கேரக்டரை வச்சு இதை கம்பேர் பண்ணுறப்ப இவன் பரவாயில்லப்பாங்கிற ரேஞ்சிலையா நம்ம வைப்போம். ஆனால் இங்கே இதோட ஓப்பனிங்லேயே இவன் ஸ்டார்டிங்ல அவன் வேலை செய்யற இடத்தையும் சண்டை போடுறான், தம்பி அடிக்கிறான், ஒய்ஃபை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறான், போலீஸ் ஸ்டேஷன்ல கலாட்டா பண்றான். ஸோ அவன் ஆரம்பம் ஒரு 10 நிமிஷத்துலயே வந்து அவன் என்னவோ அவனாவே நம்ம இங்க அவனை பாக்குறோம். இவனை இவ்வளவு மோசமா ஒருத்தன் இருக்க முடியுமாங்கிற மாதிரி தான் அவனை காமிச்சு அவனை ரெடீம் பண்றோம். இப்போ ஏதோ ஒரு இடத்துல எப்படி இவனை ஆடியன்ஸ் எம்பத்தைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ கேள்வியோ வந்திருக்கா சார்?
இது படம் வந்துருச்சு, ஓடிடிலே வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அடுத்த படத்துக்கு போறேன்றனால நான் ஐ பி வெரி ஓப்பன். அது என்னோட இக்னரன்ஸ் தான். உண்மையாவே எனக்கு இந்த இப்ப நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கான அண்டர்ஸ்டாண்டிங் படம் எழுதுறதுக்கு முன்னாடி, எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா, நான் அத அவன செரிஷ் பண்றதுக்கான ஒரு ஒர்க்க நான் பண்ணியிருப்பேன். பண்ணியிருப்பேனான்றது டவுட்டு. இப்படிதான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஆனா, ஓகே இப்படி ஒரு இது இருக்கு. இத நம்ம அட்ரஸ் பண்ணணுமான்ற கொஸ்டினாவது என்ட்ட கேட்டிருப்பேன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல நான் அந்த ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆனா இந்த கதைக்குள்ள நான் அத பண்ண தோணவே இல்ல. நான் என்ன நினைச்சேன், ஹாஃப் வேல ஆரம்பிச்சு அந்த போற ஜர்னிக்குள்ள செகண்ட் ஹாஃப்ல நீங்க சொன்னதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல நடக்கும். அவன் என்ன பண்ணுவான், வெளியில வருவான். வந்து உண்மையாவே அவன் இது பண்ணணும்னு சொல்லி குழந்தைங்கள்ட்ட அழுவும்போது என்ன சொல்லுவான்? இல்லப்பா அப்பாவை விட்டுணும் தான்ப்பா பாக்குறேன். நான் முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் பொண்ணுகிட்ட சூடா முடிக்கும் போது அவன் பொண்ணுல சொல்லுவான். ஆனா ஏதோ ஆயிடுதுப்பா. ஆனா இனிமேல் வந்து அப்பா நல்ல வேலைக்கு போவோம், சம்பாரிச்சவங்களை பார்த்துப்பேன் அப்படின்னு உண்மையாவே அழுதுட்டு சொல்லுவான். அந்த ஒரு இது இருக்குல்ல. அதுக்கப்புறம் திரும்ப அவன் ஒய்ஃபை கூட்டிட்டு வரணும்னு வரும்போது 2 மாசமா அவங்கள பார்க்காம இருந்தேன். நீயும் இங்க வந்துட்ட, குழந்தைங்க வந்துட்டு நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்? நீ வா, நான் சரியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பெக் பண்ணுவான். அப்ப அண்ணன் அடிச்சிட்டு போனதுக்கு அது எல்லாமே உண்மையா அவனோட எமோஷனை தான் அவன் பேசுறான். எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். ஆனா இப்ப தோன்றது படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபில்மை கன்சீவ் பண்ற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டா ஆனதுக்கு அப்புறம் இதை இன்னுமே பாப்புலரா மாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கணும்ன்ற யோசனையில தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணுது. இது இல்லாம இன்னுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா செகண்ட் ஹாஃபோட டுவர்ட்ஸ் தி எண்ட் ஃபிளாஷ்பேக் இருக்குல்ல, அதோட ஒரு சின்ன வேற ஒரு வடிவம் வந்து செகண்ட் ஹாஃபோட ஆரம்பத்துல மேபி அண்ணா அடிச்சதுக்கு அப்புறம் அவன் தாலி கொடுக்குறாங்க, அங்க ஒரு செக்மெண்ட் ஆஃப் லவ் இவங்களோட இது வந்து இருந்திருக்கணும். ஒருவேளை எனக்குமே படம் பார்க்கும்போது தோணுச்சு சார். நான் அவன் கூட எம்பத்தைஸ் பண்ண இடம் வந்து இவன் திருடிட்டு போற இடம். திருடுற இடம் தான் அவனை எம்பத்தைஸ் பண்ண வைக்கிறீங்களா, அதுவே ஒரு ஐரோனியா இருக்கு. அந்த இடத்துலதான் அவன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவன் எப்படியாவது திருந்திடக்கூடாதான்னு ஒரு ஏக்கத்தை கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் லீனியரா அங்கங்க இவனுடைய பாஸ்ட் வந்து நம்ம சில சீன்ஸ் பாக்குறோம்ல, அந்த லேக்ல உட்காந்து அவன் ப்ரப்போஸ் பண்ற அந்த சீன் இருக்குல்ல, ஒருவேளை இந்த சீன் வந்து படத்துடைய ஓப்பனிங் சீனா இருந்து அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம்ங்கிற மாதிரி ஒரு 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 ரன் கதை போய் இப்படி இருந்த ஒருத்தன் இப்படி ஆயிட்டானா, இவன் திரும்பி மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடக்கூடாதான்னு ஒரு ஏக்கம் இருந்துருந்துச்சுன்னா இன்னும் பாப்புலரா மெயின் ஸ்ட்ரீமா கனெக்ட் ஆயிருக்கும். இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ஆர்ட் வந்து நம்ம அந்த நேரத்துல நம்மளோட மன அமைப்பு என்ன இருக்கு, நம்மளோட ரசனை என்னவா இருக்கு, அதோட எக்ஸ்பிரஷன் தான். இந்த லேர்னிங்கிறது இதுக்கப்புறம் ஒரு ஒர்க்ல நம்ம அப்ளை பண்ணுங்கிற மாதிரி தான் போகும். இன்னொன்னு கூட நான் யோசிப்பேன், அது எக்ஸாஜரேட்டடாவோ இல்ல சரியில்லைன்னு கூட யோசிக்கலாம் நிறைய பேர். பட் தட் இஸ் வாட் ஐ பிலீவ். ஒரு ஒர்க்கோட கிரேட்னஸ் அப்படிங்கிறது அதோட ஃபைனா அப்சல்யூட்டான ஒரு விஷயங்கள்ல மட்டுமே இல்லை, அதோட ஃப்ளாவோட சேர்ந்து தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேக்கிங்லேயும் அதில் ஃப்ளா இருக்கும், ரைட்டிங்கில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் அதோட அழகே. அது ஒரு ஆர்ட் பீஸ் தானே. நம்ம பண்ணுற ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி, ஒரு பெயிண்டிங் மாதிரி, அதில் நம்மளோட பிரில்லியன்ஸையும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட அது அவ்வளோ பர்ஃபெக்ட்டா இருந்தா மிஷின் பண்ண மாதிரி எக்ஸ்போர்ட் டெய்லர் மேட் எக்ஸ்போர்ட் மாதிரி ஏலாம் வந்து அதுவே கதைலாம் எழுதுதுன்னு சொல்றாங்க. அந்த ஆக வேண்டியது இல்லைல்ல. இதோட அழகே வந்து இதோட நிறைய குறை தானே. அது ஒரு ஆர்ட் பீஸா, அது ஒரு இதா இருக்குல்ல. ஓகே, அடுத்துதான் எனக்கு நீங்க எடுத்த டெசிஷன்ஸ்ல நீங்க ரிசர்ச் பண்ணிக்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. இந்த ரீஹாப்ல இந்த கேரக்டர்ஸ் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற அந்த சாய்ஸ் எப்படி சார் பண்ணீங்க? அது எனக்கு 2 விஷயம் தான் யோசிச்சேன். ஒண்ணு ஏஜா எல்லா கேட்டகரியிலயும் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து சோஷியலாவே ஸ்டேட்டஸாவுமே வந்து இந்த சென்டருக்குள்ள வந்து ஒரு பில்லியனியர் உள்ள வந்துட முடியாது. ஆனா இது வந்து ஒரு லோவர் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அவங்களால தான் ஒரு 10-12,000 மந்த்லி பே பண்ணி அஃபோர்ட் பண்ற முடிய லெவல்ங்கிறது அவங்க தான். அதுக்குள்ளவுமே வந்து ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ஐடியில் ஒர்க் பண்றவங்க இருக்கணும், ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஒருத்தர் இருப்பாரு, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இருப்பாரு, நிறைய நிலம். இப்போ மாறன கேரக்டர்ங்கிறது நல்ல சொத்துலாம் பணம்லாம் இருக்க ஒருத்தவர். ஆனா குடி இத்தனை டைம் குடிச்சு 10 டைம் 12 டைம் ரீஹாப் போயிட்டு வந்ததுனால அவரை பொறுத்துக்க முடியாம அவங்க தம்பிங்க கூப்பிட்டு வந்து போடுறாங்க அப்படிங்கிறது. அப்படி ஒருத்தன் இருப்பான். இந்த மாதிரி இப்போ அந்த ரெட் கேரக்டர், அது வந்து வெறும்னே இது மட்டும் கிடையாது, ஆல்கஹால் மட்டும் கிடையாது, நார்காட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லா மாதிரியான சப்ஸ்டன்ஸும் அப்யூஸ் பண்ணி மென்டலா வந்து ட்ரிப்பான ஒருத்தவன், அவனோட ஒரு சார். அதுக்கப்புறம் இப்போ இந்த உங்களோட ரைட்டிங்ல வந்து நிறைய இப்போ இந்த நாவல் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது. ஒரு நிலப்பரப்பை நம்ம டாக்குமெண்ட் பண்றோம். இதே ரீஹாபே எடுத்துக்கிட்டோம்னா கூட
இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு ஃபாரின்லாம் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுவாங்கல்ல, ஒரு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பேஸ்ல டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை கொண்டு வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற கிளாஸ் டிஃபரன்ஸ், கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஆன்சாம்பிளா ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸை ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட ரீடிங் வந்து எப்படி சார் அவங்களோட கதை ஸ்க்ரீன் ப்ளே பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது? இப்போ நீங்க படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது தாண்டி புக்ஸ்ல இருந்து எந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன்ஸ் உங்களுக்கு தருவீங்க? இதுவுமே 2 விதமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரீடிங்கிறது ஒண்ணு, ஃபில்மை வந்து ஸ்டடி பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இது 2 முக்கியமான ஃபில்ம் மேக்கர்ஸ் நீங்க தமிழ்ல. இந்த ஸ்ட்ரக்சர் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் இது ஒரு ட்ராமாவா, காமிக்கல் ஃபில்மா, எமோஷனல் ஃபில்மா இருந்தாலும், நான் உள்வாங்கிக்கிட்டதுங்கிறது ரஞ்சித் கிட்ட இருந்து, வெற்றி சார் கிட்ட இருந்தும் தான். நீங்க ரஞ்சித்தோட மெட்ராஸ் எடுத்துக்கோங்க, வெற்றி சாரோட பொல்லாதோட இல்லை ஆடுகளம் எடுத்துக்கோங்க. இந்த 2 படங்கள்லேருந்து, இல்லை ரஞ்சித்தோட மெட்ராஸ் அண்ட் சார்பேட்டா எடுத்துக்கோங்க. இதுலேருந்து அப்படியே வந்து ஒரு 10 கேரக்டர்ஸை நீங்கள் தனியாக பிரித்து எடுக்க முடியும். பொல்லாதவங்கலேருந்து அந்த 10 கேரக்டர் எடுக்க முடியும். அவங்க ஒவ்வொருத்தவங்களை பற்றி ஒரு படம் பண்ண முடியும். நீங்கள் மெட்ராஸ்லேயும் அதே பண்ண முடியும், சார்பேட்டாலையும் அதே பண்ண முடியும். டான்சிங் ரோஸை வச்சு தனியாக ஒரு ஒர்க் பண்ண முடியும். இத்தனைக்கும் டான்சிங் ரோஸ்க்கு தனியாக ஆர்க் இருக்க ஒரு திரைக்கதையும் நான் படிச்சிருந்தேன் சார்பேட்டாவில். அவ்வளோ ஃபைனாக இருக்கும் அது. அதே மாதிரி அவர் வந்து ஆடுகளம்க்கு அவ்வளோ வேலை பண்ணியிருக்காருல்ல, அவ்வளோ மைன்யூட்டாக இருக்கும் அந்த. இதுதான் இப்போ இந்த கப்பலோட காட்ஃபாதரில் அவ்வளோ தூரம் கேரக்டர்ஸ் இருக்கும். இது என்னன்னா திரைக்கதைக்குள்ளவே ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு நினைக்கிறேன் நான். நம்ம என்ன மாதிரி ஃபிலிம் பண்ணாலுமே வந்து ஒரு ஹீரோ அவரை சென்டர் பண்ணி அந்த உலகம் இயங்குது அப்படிங்கிறது வந்து அந்த பார்வையே வந்து அது ஒரு பார்வை. அது வந்து அவ்வளோ ஹெல்தியான விஷயமா, அது ஓரளவுக்கு தட்டையான. ஆமா, நான் இதுல வந்து முடிஞ்ச வரலும் கேரக்டர்ஸை ஒரு ஒரு ஆர்க்கோட இப்போ மாறன் அண்ணன் கேரக்டர் வந்து என்னதான் பிளேஃபுல்லா அப்படியே ஒரு ஜாலியா பேசிட்டு போனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட கேரக்டர் கம்ப்ளீட் ஆயிடும். அவர் வரமாட்டார் ரீஹாப் விட்டு. நான் வந்தா நான் குடிப்பேன், அவர் மேல நம்பிக்கை, குடிப்பேன், குடிச்சா என் தம்பிங்களுக்கு வந்து விட்டுருவாங்க. அவ்வளவு தூரம் பேசுவாரு, தப்பிக்கு போலாம் 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 போலாம். ஆனா அந்த மொமெண்ட் வரும்போது, இல்ல நான் வெளில வந்தா என்ன ஆகும், நான் குடிச்சிருவேன், என்னோட லைஃப் என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எனக்கு இதுதான் இது அப்படிங்கிற மாதிரி அவர் நிறுத்துவார். திரும்பவுமே அவரோட கேரக்டர் என்ன நடக்கும் அப்படின்னா, ரீஹாபுக்குள்ள ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சர்வீஸ்ல இருந்துக்கிட்டு காசு அசோகனுக்கு கொடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி அப்படி இருக்க முடியுமே தவிர, இன்னுமே டைம் ஆகும் அவர் வெளியில போயிட்டு. அது கிளைமேக்ஸ்ல 5 வருஷம் பொறுத்துன்னும் போது அவர் ஒரு டீசெண்டா ஒரு கிளாஸ் போட்டு ஒரு நீட்டா வந்து ஏதோ ஒரு ஏதோ ப்ரொஃபஷனலா ஏதோ பண்ணிக்கிட்டு அவர் வந்து ரீஹாப்ல இருந்து வெளியில வந்தாருன்ற மாதிரி தான் அந்த ஒரு ஷாட்டுங்கிறது அவர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கு அந்த போலீஸுமே ரெக்கவர் ஆகி பின்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு ஜேர்னி இருந்திருக்கும் அந்த டைம்க்கு அப்புறம். அந்த 2 பேர் வந்து ஒருத்தன் ஒரு கால் விரல இது பண்ணாலும் பக்கத்துல உட்காந்துட்டு அது ஸ்டேஜ் பண்ணதே வந்து ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ். அந்த ஃபைனல் இமேஜ்ல வந்து இவங்க அஞ்சலி பேசுற சீன்ல ஒவ்வொரு கேரக்டர் என்ன ஆயிட்டாங்கிறது அவங்களோட லுக்லயே நீங்க காமிச்சிருப்பீங்க. அவங்க அவங்களுக்கான ஒரு ஆர்க்கும் நடந்திருக்கு. ஹீரோ மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருந்து ஒரு லைஃப் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம அந்த ஹோப்பை தான் ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிறது. இது எல்லாமே இவங்களோட ஒர்க்ஸ்ல நம்ம பாக்குறோம் ரொம்ப டீப்பா. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து ஸ்டடி பண்றோம். நீங்க இது வந்து பேன்ஸ் லேப்ல பார்க்க முடியும், நிறைய ஈவன் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்ல இதை பார்க்க முடியும். அதில் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒரு மெயின் கேரக்டர்ஸ் இல்லாமல் சுற்றி இருக்க நிறைய கேரக்டர்ஸ்க்கான அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட நோக்கம் என்ன, அதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடும். நல்ல ஃபைனான ஃபிலிம்ஸ் எல்லாமே இது நடந்துதான் இருக்கும். சார் நீங்கள் ஃபில்ம் வந்து ஃபில்மை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இப்போ நம்ம எல்லாருமே வளரும் போது மெயின் ஸ்ட்ரீமாக என்ன படங்கள் நமக்கு கிடைக்குதோ அவைலபிளாக இருக்கோ அதுக்கு தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ எந்த டைம்லேருந்து நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நம்ம வேறு மாதிரியான படங்களுக்குலாம் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது? எப்படி அந்த ஜேர்னி ஆரம்பிச்சுது? இல்லை, அது வந்து நான் இப்போ லைவ்க்குள்ளேருந்து சொல்ல முடியாது. எனக்கு வந்து நான் ஃபிலிம் பற்றி ரொம்ப க்ளோஸாக ஸ்டடி பண்ணது அப்படிங்கிறது அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் என்ன ஸ்டார்ட் ஆகுது. நான் அனிமேட்டராக இருந்தேன். நம்ம அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் பண்ணணும், இல்லை அனிமேட்டட் சீரீஸ் பண்ணணும் அப்படின்னா யோசிக்கும் போது அனிமேஷன் வந்து ஈவன் டஃப், ரொம்ப டஃப். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் லைவ்ல வந்து ஒரு ஹியூமனை நிற்க வச்சு ஒரு ஷார்ட் வச்சிங்கனாலே அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அது ஒரு விலியபிலிட்டி கிரியேட் பண்ணும். ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்க எதுவுமே பண்ணலாம் கூட, அவன் சைலண்டா இருந்தா கூட ஏதோ யோசிக்கிறான்ற மாதிரி நீங்க 5 செகண்ட்ஸ் வந்து அவன் ஹோல்ட் பண்ண முடியும். ஆனா அனிமேஷன்ல எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் நீங்க கிரியேட் பண்ணணும், எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் நீங்க அனிமேட் பண்ணணும். ஒரு ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள் கூட நீங்க கிரியேட் பண்ணணும், ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். அப்போ அது வந்து ஹைலி எசென்ஷியலா இமோஷனலா சரியா இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்க ரேட்டட்யூய் எடுத்துக்கோங்க, பிக்சாரோட ஒர்க் எடுத்தே நம்ம பேச முடியும். அவன் வந்து டாய் ஸ்டோரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பக்ஸ் லைஃபாக இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டர் ஏஜென்சி கம்மிங்வாங்க, டாய் ஸ்டோரி Cars போகிறாங்க. காசு கூட அவங்களோட லேட்டர் ஸ்டேஜ். ஆனால் அவன் இதுவரையிலும் பீக் தான். ஃபைண்டிங் நீமோ, மான்ஸ்டர் ஏஜென்சி, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரெடிபிள்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரேட் வரையிலுமே வந்து அதுக்கப்புறமும் கூட ஹிஸ்ட்ரியிலேயே வந்து யாருமே வந்து இவ்வளவு கன்சிஸ்டன்டா இவ்வளோ ஒரு இதை பண்ணதே கிடையாது. அந்த இது சொல்லுவாங்க, ஷியாமலன் வந்து அவரோட இதில் கோட் பண்ணுவார், பிக்சார் ஈக்குவலாக இங்கே வந்து ஹாலிவுட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ ஒரு ஹிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அவர் வேற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ட்ராமாவில் இப்படி ஒரு இமோஷன் அட்டன் பண்ணுறது இதுதான். அதோட இது பாருங்களேன், கோராவே பயங்கர ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிடுவான். நமக்கு அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணுறதுனால அப்போ வந்து அந்த வேர்ல்டு கேரக்டர்ஸ் கான்ட்ராஸ்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான இதை நம்ம உருவாக்கினா மட்டும்தான் அது நிற்க முடியும். நீங்கள் ரேட்டட்யூய் எடுத்துக்கோங்களேன். ரேட்டட்யூயோட கோர் என்ன? ஆச்சரியம் தான். எலி சமைக்கிற ஆசைப்படுறதுன்றதோட தாண்டி அதோட இன்னொரு கிரேட்னஸ் இருக்கும். அவன் 2 இடத்துல அதை ஒர்க் பண்ணுவான். ஃபுட்டு, குக்கு, அந்த ஷெஃப்பு, ஒரு 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 கல்ச்சரு, எல்லாத்தோட பீக்குன்னு சொல்கிற பாரிஸில் வந்து கதையை செட் பண்ணுவான். ஃபைனஸ்ட் கார்மே கிச்சனில் ஒர்க் பண்ணுற ஷெஃப், அவரோட ஆஸ்பிரேஷனு, ட்ரீம் அப்படின்ற மாதிரி எனிஒன் கேன் பிகம் குக்குன்னு ஒன்று இது பண்ணுவான். அதுக்கு ஆப்போசிட்டில் இதை யார் ஆஸ்பயர் பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு பையன் ஆஸ்பயர் பண்ணுறான், கண்ட்ரி சைடில் இருக்க பையன் பண்ண மாட்டான். அவன் ரேட்டை ஏன் வைக்கிறான்னு பார்க்குறீங்கன்னா, ரேட் வந்து ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு பையன் அந்த மாதிரி கூஸ்தோ மாதிரி ஒரு பெரிய ஷெஃப் ஆகும்னு ஆசைப்பட்டாலுமே அந்த கதை பயங்கரமான கதை தான். அவன் அதை விட இன்னொன்று என்ன பண்ணியிருப்பான்னா, எலியா ஏன் பண்ணுறாருன்னா, அந்த கழிவுகள் போடப்படல குப்பையிலேருந்து பொறுக்கி தின்ற ஒரு எலி இருக்குல்ல, எலியோட ட்ரீமுங்கிறது அன்இமேஜினபிளான ட்ரீம். நான் அங்கே போய் ஒரு ஷெஃபா என்ன பிளேஸ் பண்ணுவோன்ற கனவு இருக்குல்ல, அதுவே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு கனவு இல்லை. அவன் அதை ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் போறாங்க அப்படி அது அந்த கான்ட்ராஸ்ட தான் அவங்க ஹிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்ல. இதுல இருந்து தான் நம்ம இத ஃபர்ஸ்ட் வைக்கிறதே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஐடியாவை நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கறது உள்வாங்குறோம். அதுக்கப்புறம் நிறைய லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் உள்ள நம்ம படிக்கிறது, நிறைய மாஸ்டர்ஸ், இப்ப ரஞ்சித் மாதிரி, வெற்றிமாறன் சார் மாதிரியான நம்ம தமிழ்ல நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கும்போது உள்ளூர இதுவும் இருக்கு. சேம் சைடு இவங்க கிரியேட் பண்ண நம்மளோட ஆத்தென்டிக்கான ஒரு லைஃப் இருக்குல்ல, அதுவுமே உள்ள வருது. அடுத்தடுத்த ஒர்க்குமே இதோட பேலன்ஸ்குள்ளதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நான் நினைக்கிறேன். அடுத்த கதை ஒன்று இப்போ லவ் ஃபில்ம் பண்றேன், அதுக்குள்ளமே இந்த மாதிரியான ஒரு ஐடியா தான் இருந்து இதுல இருந்து தான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 1-2 ஐடியாஸ் இருக்கு, அதுவுமே இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்கு. ஒரு அனிமேட்டடா 2 கான்ட்ராஸ்டா. இது இப்போ பாட்டில் ராதாக்குள்ள இதை எப்படி நான் சொல்றதுன்னா, நம்ம யோசிக்கிறதுமே அவன் ரீஹேபுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் 4 சவத்துக்குள்ளே இருக்க போற ஒருத்தவன். அவனோட இடம் என்னவா இருக்கும்? அவ்வளோ வாஸ்டான, கண்ணு கெட்டின தூரம் வரலாம் அப்படி ஓப்பனா ஒரு விண்டு வந்து தன்னை மோதிர ஒரு வாசல்ல போய் நின்று பார்த்தா ஒரு கடல் மாதிரி இருக்கு ஏரி, அங்கதான் அவனோட வாழ்க்கையா இருக்குங்கிற ஒரு இதை கான்ட்ராஸ்டா நம்ம வைக்கிறோம்ல, அது அங்க இருந்து தானே வருது. அனிமேஷனுக்குள்ள 12 மேஜர் பிரின்சிபல் சொல்லுவோம். அனிமேட் பண்றதுக்கு அனிமேட்டர்ஸ் அந்த 12 மேஜர் பிரின்சிபல் ஒன்று வந்து கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று. காஸ்ட் பண்ணும்போதே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க யாராரு, பாட்டில் ராதா, அவனுக்கு சம்மந்தம் இல்லாம ஏஜாவும் சின்னது மாதிரி பாரி கேரக்டர் ஷேக் பாரு, பிசிக்கலா சம்மந்தம் இல்லாம குட்டியோண்டா இருக்க அந்த காது கேரக்டர், ஏஜா ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா வேற மாதிரி இருக்க மாதிரியான ஒரு இந்த ரிப்பன் கேரக்டர் இறந்து போற ஒரு பிசிக்கலாகவும் காஸ்டியூம்லயுமே அதை பிரேக் பண்ணி அந்த கான்ட்ராஸ்டை கிரியேட் பண்ணும்போது, அது ஒரு குரூப் போட்டோ எடுத்தாலே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைஸ்ல ஒவ்வொரு ஏஜ்ல ஒவ்வொரு லுக்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு கியூரியஸ். அது 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 அனிமேஷன்ல இன்னொன்னு சொல்லுவாங்க, அது ஷார்ப்பா இருந்தா இது கொஞ்சம் டேஞ்சர், சாஃப்டா இருந்தா இது வந்து குட்ங்கிற மாதிரி டிஸ்னில ஒண்ணு பண்ணிருக்கதா சொல்லுவாங்க. அதனால மிக்கி மவுஸ்லாம் வந்து நல்லா உருண்டை கண்ணெல்லாம் ஷேப்புக்குள்ள ஈஸியான ஷேப்ல வைப்பாங்க. இப்போ நீங்க அனிமேட்டரா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்ம் மேக்கர் ஆகும்போது அது எந்த வகையில எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார்? இப்போ நீங்க கேஸ்டிங் சொன்னீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்காங்க, ஒவ்வொரு ஹைட் அண்ட் வெயிட்ல இருக்கிறது மாதிரி, அது உங்களுடைய பிக்சரைசேஷன்ல எப்படி ஹெல்ப்பா இருக்கு? ஷூட் அண்ட் அதுக்குள்ள வந்து எனக்கு அனிமேஷனுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்றது பயங்கர இது. நான் அனிமேஷன் பைப்லைன் மாதிரி தான் ப்ரீ ப்ரொடக்ஷனே பண்ணேன். அப்படிதான் அந்த பைப்லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா சார்? என்னென்ன ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஹோல் ஸ்கிரிப்டாலாம் வச்சு நான் ஒர்க் பண்ணல.
இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு சர்டன் பேஜ் இருந்தாங்க. இன்ட்ரோடக்ஷன் மட்டும் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவனோட ரீஹேப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன் ஸ்கிரிப்ட். 5மே வேற வேற கலராக பிரித்து வச்சுருவேன். இது வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணி பண்ண முடியும், அதுக்கப்புறம் ரீஹேப் எவ்வளோ பண்ண முடியும், அந்த கலராக அப்படியே பிரிச்சுட்டு கடைசியாக ராக் பாட்டம்ங்கிறது அவன் அந்த ஏரியில் விழுந்து கிடக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் லேர்னிங் அண்ட் ரியலைசேஷன் அப்படி தான் போகும். இது ஸ்கிரிப்ட் பிளாட்ன்ற மாதிரி டோனில் நான் பார்க்கல. ஒரு அடிக்ட் அவரோட ஸ்ட்ரக்சரா அதை கலரா பிரிச்சு வச்சுக்கிட்டது அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ்ல தான் படத்தோட கிரேடிங்குமே போச்சு. அவன் இனிஷியலா இருக்கும்போது கொஞ்சம் ஆரஞ்சு இந்த டோன் ஹார்ஷ் டோன் இருக்கும். ரீஹேப் நேச்சுரலா அப்படி டோனே அப்படிதான் டிசைட் பண்ணும். வெளியில வரும்போது ஒரு நார்மல் டோன்ல இருக்கும். அவனோட டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளரிஷிங் க்ரீனும் ஃப்ரெஷ் கலர்ஸ் அந்த பிங்க் அண்ட் லாவெண்டர்லாம் அப்படியே பாப்பப் ஆகிட்டே வரும். ஃப்ளாஷ்பேக்கில் அதுதான் வந்து டாமினண்ட்டாக இருக்கும் அந்த கலர். கிளைமேக்ஸுங்கிறது அதே கலர்ஸ் வந்து அவள் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பீசஸ் உழைப்பாங்கல்ல அந்த கலருங்கிறது இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட். இது ரொம்ப கான்ஷியஸாக நம்ம ஒர்க் பண்ணுது. ஃப்ளாஷ்பேக் இதுக்குள்ளே அவளுக்கு கொடுத்த ட்ரெஸ் அந்த லாவெண்டர் வச்சது திரும்ப அந்த இமோஷன் இங்கே ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னா வேற வேற கலர் பீசஸ் எல்லாம் வேற வேற மாண்டாஜஸ்லாம் யூஸ் பண்ணோம். அந்த பிங்கை மட்டும் ஹோல்ட் பண்ணேன். லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல அவ இந்த மாதிரி ஒரு விஷயம் பேச போறான். அங்க அந்த பிங்க் வேணும், சாரியில அந்த பிங்க் இருக்கணும். ஸோ அந்த ரெயின்ல வரும்பொழுது இது ரொம்ப ஹார்மோனியஸா இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்றோம். கலர் பேலட்ஸ்க்கு வந்து எனக்கு அனிமேஷன் சைடுக்குள்ளேருந்து ஒர்க் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி நம்ம சிலது நானே ஸ்கெட்ச் பண்ணிவேன், பெயிண்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸ்கிரிப்ட்லலாம் வந்து பேரலாம் தம்ப்நெயில் போட்டு வச்சுக்கிறது அதெல்லாம் இருக்கும். நிறைய ஃபிலிம்ஸோட கலர் பேலட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ஸ்கீமுக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணது. இது ரொம்ப சின்ன ஒரு 5 crore பண்ணியிருக்கோம் படம். ஆனா உங்களோட அனிமேஷனோட ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து இதுல ஆமா காசு தானே. நம்ம காசு வந்து எல்லாத்தையும் டிஃபைன் பண்ண முடியாது. நமக்கான ஆம்பிஷியஸா நம்ம எதை இது பண்றோம் அப்படிங்கறது வந்து காசு எப்படி டிஃபைன் பண்ணும். இப்போ லிரிக்கல் வீடியோ ஒன்று வந்திருக்கும், என்வானம் நீ அப்படின்னு ஒரு சாங். அந்த சாங்குக்கு வந்து ஒரு 20+ பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அது பெயிண்ட் பண்ணவர் வந்து என்னோட காலேஜில் என்னோட சீனியர் சுஜேஷ்னு அந்த அண்ணா. கேனடாவில் இப்போது டொரண்டோவில் கேமிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆர்டிஸ்ட். அவர் ஷெரிடியனில் படிச்சுட்டு அங்கே செட்டில் ஆகிட்டாரு. நான் படம் பண்ணும்போது ஆனால் இந்த மாதிரி நான் படம் பண்ணேன்னா எனக்கு நீங்கள் அந்த பாட்டோட வரிகளுக்கு வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ஸ். அதை வந்து ரொம்ப ஃபைனான பெயிண்டிங்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணால் நல்லா இருக்கும். அந்த மொழியை நம்ம லாங்குவேஜுக்கு உங்களை மாதிரி ஒருத்தரோட பெயிண்டர்ஸோட பெயிண்டிங் எல்லாம் நல்லா இருக்குனான்னு ரெக்வஸ்ட் பண்ணி அவர் அந்த பாட்டு கேட்டார். லிரிக்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப மினிமலான பைசாக்கு நான் மொத்தமாக அவர் பண்ணதுக்கு கொடுத்த பைசாங்கிறது அவர் ஒரு பெயிண்டிங் கூட அதுக்கான ஈக்குவல் ஆகாது. ஆனால் அவர் மொத்தமாக அத்தனை 25-30 பெயிண்டிங் கோட் பண்ணியிருப்பாரு. அது எல்லாமே வந்து அந்த சின்ன இதுக்காக தான் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து நமக்கு இங்கேருந்து நம்ம கற்றுக்கிறது தானே. இது என்ன லிமிட் பண்ணல, மணி என்ன லிமிட் பண்ணாது. எனக்கு இந்த லைனுக்கு இந்த லாங்குவேஜுக்கு அதில் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஆள் இல்லாத ஊரில் ஓடி பாய்ந்துட்டு மாற்று நீருக்கு ஏது சொந்த பந்தமே அப்படின்னு ஒரு லைன் வரும். நீ வந்து என்ன உன்னோட சொந்தம் எதுவுமே இல்லை, நீ இருந்து உன்னோட வேல்யூ கிரியேட் பண்ணி என்ன யூஸ்ன்னு இவனை பற்றி பேசுறது தானே. அந்த வரிக்கு காடு இழந்த யானை இங்கு யாசகித்து போவது என்னன்னு ஒரு இது இருக்குல்ல. தன்னோட குடும்பம் இழந்து வாழ்க்கை இழந்து, அது வெறும் இந்த இதுக்குள்ள மட்டும் கிடையாது. தன்னோட சொந்தங்களை இழந்த நிறைய பேர் இருப்பாங்க, உறவுகளை இழந்து நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பாட்டு மட்டுமே தனியா ஒரு லிட்டரரி பீஸா இருக்கு. அதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும், ஹானர் பண்ணணும்னு இருக்கு. அது எதுவுமே ஃபினான்ஷியலா நம்ம லிமிட் பண்ணிக்கவே இல்லை. நான் இது ஒரு ஸ்பேஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, இது எவ்வளவு தூரம் எந்த பீக்கை ஹிட் பண்ண முடியுமோ அது முடிஞ்சவங்க ட்ரை பண்றோம். அப்படிதான் அது நடக்குது.